ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பிகினராக வந்தவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்கும். அவங்க வந்து மேஜராக கரெக்டாக ட்ரேட் பண்ணால் கூட அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளத்தினால தான் நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின இம்பார்ட்டண்டான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில். இது அடிக்கடி நான் ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய புதுசான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மனுஷனுடைய மூளைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பயாஸ், அதாவது வந்து எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திங்கிங்கில் இருக்கக்கூடிய எரர்ஸ். இது வந்து நம்மளுடைய சர்வைவல் மெத்தடாலஜிக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரேடிங்கில் வந்து நமக்கு அது எளிமையாக மாறுது. ஸோ அது என்னென்னலாம் பயாஸ்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம ஏன் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் பயாஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயாஸ் தான். ஏன்னா நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமாங்கிறது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அது வந்து நிற்கும். ஸோ இப்போது என்ன இதில் ட்ரேடிங்கில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனால் வந்து பல பிரச்சனை வந்து நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் எதுக்காக அனலைசஸ் வீடியோஸ் போடுறீங்க, எதுக்காக டீச்சிங் பண்ணுறீங்க, எதுக்காக எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, எஜுகேட்டட் அனாலிசிஸ்க்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி. ஆனால் அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது எத்தனை % ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் எஜுகேஷன். ஸோ அனலைசிங் மெத்தடாலஜி, நம்ம வந்து எப்படி வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஆட்ஸ் ஆஃப் சக்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு 10 தடவை நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் 6 தடவை 7 தடவை நம்ம வின் ஆகிறதுக்கான நம்ம விஷயத்தை நம்ம பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் எஜுகேஷனில். ஆனால் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன ஆகுதுன்னா, நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ப்ரெடிக்ஷனுங்கிற வார்த்தையை எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஆனால் என்ன நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அது எத்தனை % ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா டைமுமே நம்ம கரெக்டாக இருக்கணும்ட்டு அவசியமே இல்லை ட்ரேடிங்கில். அதை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் ஃபியூச்சர்லேயே சொல்கிறேன், எல்லா டைமுமே நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டியில் அதிகமாக இருந்தீங்கனாலே போதும். ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிற அந்த கான்செப்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்லைனா நம்ம ஓவராக ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நம்ம மைண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து அவுட்கம்மை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து அடுத்து எத்தனை ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம், எவ்வளோ ரூபாய் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் வரும், நம்ம டார்கெட் செட் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து டார்கெட் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் நினச்சதுனால மார்க்கெட் போகல, மார்க்கெட் போகிறதுனால தான் நீங்கள் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிறீங்க. அப்போது நீங்கள் நினச்சதுனால மார்க்கெட் போகல அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஹையராக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பெட்டிங் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதா அர்த்தமே தவிர, நீங்கள் நினச்சதுனால மார்க்கெட் போகலை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். இதுதான் இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒரு மாயை. நம்ம வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது, நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு இந்த டார்கெட் வச்சோம்னா அங்கே போயிடும், இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா அங்கே போயிடும். சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான இண்டிகேட்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஏன் அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஆனால் இந்த இண்டிகேட்டர்ஸ், பல விதமான இண்டிகேட்டர்ஸ் போடுறதுனால நமக்கு என்ன ஒரு தெரியும் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா, அதுதான் இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் எத்தனை இண்டிகேட்டர் போட்டாலும் மார்க்கெட் எங்கே போகுமோ அங்கே தான் போகும். நீங்கள் இண்டிகேட்டருங்கிறது ஒரு சிம்டம்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கிராஃபிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறதே தவிர, அதை வச்சு நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க முடியுமோ அதை தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர, அதை போடுறதுனால நீங்கள் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அந்த அவுட்கம்மை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுவும் தப்பு. ஸோ அவுட்கம்மை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து நீங்கள் தோற்று போகும்போது வரக்கூடிய பயமும் வலியும் விடவுமே
ஜெயிக்கும் போதும் வர சந்தோஷம் வந்து கம்மி தான். அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டிங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க, அப்போ வரக்கூடிய ஹாப்பினஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் தோக்கும்போது வரக்கூடிய அந்த ஃபெயிலியருக்கு உண்டான வழி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் வந்து ஈக்குவலாக தானே இருக்கணும்? ஒரு விஷயத்தில் நான் ஜெயித்தேன், அப்போ 100% எனக்கு ஹாப்பினஸ், அந்த விஷயத்தில் நான் தோற்றேன், அப்போ 100% சேட்னஸ் தானே இருக்கணும். அப்போ நான் ஏன் வந்து அதிகமான சேட்னஸுக்கு போகிறேன் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் அவர்ஷன். அதாவது நம்மளுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்மளுடைய சர்வைவல் சைக்காலஜி வந்து நம்ம தோற்று போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தோக்கக்கூடாது, ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, தோக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அதுதான் வந்து லாஸ் அவர்ஷன் சொல்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் லாஸிங் ஆகிற பொசிஷனை வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுறீங்க. ஏன்னா இது அக்செப்ட் பண்ணிட்டா லாஸ் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடும், அதனால் திருப்பி மேலே வந்துடும், நான் லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தான் லாஸ் அவர்ஷன் சொல்லுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ராவாக லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ரிஸ்க்லேயே வந்து கட் பண்ணிடணும், லாஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பீப்புள் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க ட்ரேடிங்கில் அப்படின்னா, அதுக்கு இம்பார்ட்டண்டான ரீசன்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேண்ட் ஃபெலாசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் வந்து வின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் வரும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்காது, 100% பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, இனி ஃபெயிலியரே ஆகாது, நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், உடனே வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதனால் நம்ம கண்டினியூஸாக வின் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அடுத்தும் வின் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரதுக்கு பேர் தான் ஹார்ட் கேண்ட் ஃபெலாசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கேம்பிளிங்கில் பண்ணும்போது ஒரு தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்கன்னா அது அடுத்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியானது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எகெயின் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அளவாக கரெக்டாக ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருந்தீங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகம் பண்ணுவீங்க, தேவையில்லாத அந்த டைமில் வந்து ப்ரீவியஸாக எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் லாஸ் பண்ண வேண்டியது வந்துடும். அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை தடவை ட்ரேட் எடுத்தாலும் ஒரு ட்ரேடுக்கு இன்னொரு ட்ரேடுக்கு இண்டிபெண்ட் தான், அது வந்து கண்டினியூஸாக வந்து வின் ஆகும் அப்படின்னா அடுத்தும் வின் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி சங்க் காஸ்ட் ஃபெலாசி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கிறதுக்காகவே அது லாஸ் ஆகணும்னு தெரிஞ்சும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது. அதாவது இப்போ ஒரு தேட்டரில் ஒருத்தர் படம் பார்க்க போகிறாருன்னா, அந்த படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த படம் வந்து எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டார் அவர், ஆனால் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, போய் உட்காராந்துடாத, எல்லாருமே பாதியில் இருந்துச்சு ஓடிட்டு இருக்காங்க, ஊரை விட்டு போயிட்டு இருக்கானுங்க, அந்தளவுக்கு வந்து படம் மோசமாக இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு சொன்னாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னா, பொதுவாக நிறைய மக்கள் வந்து நான் டிக்கெட் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிம்பார். டிக்கெட்டு வாங்கினாலும் அதை பார்க்காம அந்த 3 மணி நேரத்தை வேறு யூஸ்ஃபுல்லான டைமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை போகணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் டிக்கெட் வாங்கியாச்சு, அதனால் என்ன பண்ணுறது, காஸ்ட் போச்சு அப்படின்னா, அப்போ அந்த காஸ்ட்டும் போகுது, அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரமும் போகும்னு தெரிஞ்சும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபெலாசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு சில விஷயங்களில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு திருப்பி அதை நம்ம பண்ணணும், வேறு வழி இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நிறைய இடத்துல ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸை பண்ணிட்டீங்க, அதனால் அதை ரெக்கவர் பண்ணியே ஆகணும், அதை ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் கூட நான் மார்க்கெட்டை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவீங்க. அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது இல்லையா. நீங்கள் ரெக்கவரிங்கிறது எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் திருப்பி ப்ராஃபிட் எடுத்தால் தான் பண்ணுங்க. அப்போ திருப்பி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா அதைவே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு போயிடலாமே. அப்போது இந்த மாதிரியான ஒரு லாஸிங் கேமில் வந்து பண்ணிட்டோங்கிறதுக்காக கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அப்போ அது உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எண்டு கோல் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன் எடுக்கக்கூடியது தான் எண்டு கோல். அப்போ அதுக்கு நோக்கி எது பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ பெட்டரான உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜோ அதை நோக்கி நீங்கள் போகணுமே தவிர ஒரே இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணிட்டேங்கிறக்காக ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. இதுதான் சங்க் காஸ்ட் ஃபெலாசி. இதை நிறைய பேர் பண்ணுறாங்க, இதையும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது ஃபோமோன்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ஒரு நியூஸ் கேட்குறீங்க, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, திடீர்னு ஒரு பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ஸ்டாக் ஒரு நிஃப்டியோ பிரேக் அவுட் ஆகுது, அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் இருக்குது, இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் பண்ண அந்த இடத்துல ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது. அதுக்கு உண்டான பிளானோ ப்ராப்பரான எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சும் உங்கள்கிட்ட இருக்காது. ஆனாலும் நீங்கள் உடனடியாக அந்த
இப்போ ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது பிகாஸ் ஆஃப் நியூஸ் ஆர் சம்திங் ஹேப்பன். இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒரு பிளானே இல்லாமல் திடீர்னு ஒரு இம்பல்சிவாக நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அந்த லாபத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து நம்ம அதை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுவுமே வந்து ஒரு தப்பான விஷயம். இது வந்து நீங்கள் பண்ணிங்கனாலும் என்ன ஆகும்னா, அவசரப்பட்டு நீங்கள் கையை வச்சுட்டு கையை சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேபிட்டலில் பாதி காணாமல் போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இது எல்லாமே சொல்கிறீங்க, இதுக்கு என்ன தான் சொல்யூஷனா? ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ட்ரேடிங் சிஸ்டம் இஸ் ஒன்லி சொல்யூஷன். அதாவது வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஈவன் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே பண்ணால் கூட என்ட்ரி எப்போ பண்ண போகிறீங்க, எக்ஸிட் எப்போ பண்ண போகிறீங்க, இது எல்லாமே ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க, இல்லைனா வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் என்ட்ரி ஆக போகிறீங்க, எப்போ என்ட்ரி ஆக போகிறீங்க, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, எக்ஸிட் எப்போ ஆக போகிறீங்க, ட்ரெயிலிங் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டார்கெட்டை வச்சு நீங்கள் வெளியே வர போகிறீங்களா, இது ஏன் வந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம், இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அதாவது வந்து உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய ஐடியாவை அப்படியே ஒரு புக்கை எழுதி இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களுடைய ஒரு நாலேஜே இல்லாமல், அதாவது உங்களுடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் அதை படித்து இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுவார், அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இல்லை ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்க, அந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்துட்றீங்க. அப்படின்னால் எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிளான் அப்படிங்கிறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ இந்த பிளான் மட்டும் இல்லை, ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு இன்னும் நிறைய எலமெண்ட் இருக்குது. ஸோ ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடிங் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களே தவிர எகைன் நீங்கள் மைண்ட்லேருந்து டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மைண்ட்லேருந்து டிசிஷன் எடுப்பீங்க. அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் மைண்ட்லேருந்து சிஸ்டம் எடுப்பீங்க. ஆனால் ட்ரேட் பண்ணுறப்போ இந்த ட்ரேடிங் சிஸ்டம் தான் உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணிங்கனால் மட்டும்தான் இந்த எமோஷ்னல் பார்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டமேட்டிக்காக எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கணும். சிஸ்டம்ஸ்னால் என்ன, ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கூட நான் இந்த வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா முக்கியமான வீடியோஸ் வரும்போது அதில் உங்களுக்கு வந்து குயிக்காக அப்டேட் வரும். அதே மாதிரி நம்மளுடைய investors.tamil.com என்னுடைய ப்ரீமியமான கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.